ஓம் நமச்சிவாயா. அனைவருக்கும் வணக்கம். திருவண்ணாமலையில் கிரிவலம் பக்தர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், தயவுசெய்து அது கேளுங்க. இந்த கிரிவல பாதையில மான், பன்றி, குரங்கு மற்ற நிறையா மிருகங்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் மக்களாக நீங்கள் சாப்பாடு மற்றபடி கடையில் விற்கிற பொருள் எதுவும் வாங்கி போட வேண்டாம். அது என்ன ஆகுதுனாக்க கேரி பேக்கோட பிளாஸ்டிக்கோட போட்டுறீங்க. அந்த பிளாஸ்டிக்கோட அந்த மான்கள் சாப்பிட்டு ஒரு சில மான்கள் டெய்லி ஒன்று இறந்து போயிருந்துங்களாம், நான் கேள்விப்பட்டேன். அதனால மக்கள் இந்த சாப்பாடு வாங்கி போடுறது மற்றபடி தின்பண்டம் வாங்கி போடுறதெல்லாம் சட்டப்படி பார்த்தீங்கன்னா குற்றம்தான். அந்த பிளாஸ்டிக்லாம் உள்ளார வயிற்றுல போய் அடிச்சுட்டு என்ன பண்ணுறோம்? அதனால மக்களே இந்த மாதிரி எதுவும் தவறுகள் செய்ய வேண்டாம். ரெண்டாவது, இந்த பழங்கள், இந்த தர்பூசணி, வெள்ளரி பிஞ்சி மற்றபடி பல வகைகள் நிறைய விற்கிது. அதை வாங்கி அதுக்கு போடுங்க. அதாவது இந்த தின்பண்டங்கள்லாம் சாப்பிட்டு ருசி பார்த்துட்டு காட்டில் புல்லு மேய மாட்டுக்குதான், தலை சாப்பிட மாட்டுக்குதான். அந்த ருசியை கண்டுட்டு இங்கேயே வந்துருந்துங்களாம். அதனால இனிமேல் கிரிவல பாதையில யாரும் அதுக்கு சாப்பாடோ மற்றபடி எந்த ஒரு ரசாயனம் கலந்த பொருளோ எதுவும் போட வேண்டாம். தயவு செய்து மக்களே இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. அதுவும் ஒரு உயிர் தான். டெய்லி ஒரு மான் சாப்பிடுங்களாம். அதனால எனக்கு கேட்டதுமே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால தான் நான் இந்த பதிவு போடுறேன். இனிமேல் மக்களாகிய நீங்கள் யாரும் அந்த தவறு செய்ய வேண்டாம். வனத்துறையினருக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவங்களும் எல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்ய வேண்டாம். பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. ஓம் நமச்சிவாயா.